ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள், ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் உடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீரே கதியப்பா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய பரலோக மன்னாவை, வார்த்தைகளை, ஆத்மீக ஆதாரத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் பலனடையும்படிக்கு, இன்னும் உற்சாகமாய் உடைய பணியை செய்யும்படிக்கு, எங்கள் தேசத்தில் உள்ள 140 கோடி மக்களை உம்முடைய திருப்பும்படிக்கு உங்களுடைய அபிஷேக வல்லமைகளை நிரப்பட்டும், உங்களுடைய ஆசீர்வாத வார்த்தைகளை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இந்த இடம் முழுவதும், இந்த ஆண்டவரை ஆலயம் முழுவதும், இந்த வளாகம் முழுவதும் உடைய பிரசன்னம் இருப்பதாக, உடைய மகிமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம், உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய ஆவிக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை இடைபடும்படியாக சொல்லியிருக்கிறோம். எல்லா தடைகளையும் இடைப்பீராக இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வேளையில முற்றிலும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். செய்தியை ஆசீர்வதித்திருப்பார்கள். ஐக்கியம் தொடர்ந்து நடப்பதற்கு தேவையான அனைத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். தொடர்ந்து தேவன் பண விஷயத்தில் பெரிய ஒத்தாசையை, செழிப்பை அனுப்பித்தாரும், ஐஸ்வர்யத்தின் கணத்தை அனுப்பித்தாரும் பொருட்படுத்திக் கொள்ளும். உமக்காகவே ஊழியக்காரர்களாகவே பிரத்யேகமாக இந்த ஜெப ஐக்கியம் நடக்கிறது. மிஸ்பா போதல் ஐக்கியத்தை பெருகப்படும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல வீடுகளில் ஒரு காணிக்கை கத்தர்களை வளர்க்க போகிறோம். ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஐக்கியத்துக்கு பேர் பிஸ்பா பாஸ்டர்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப் என்று சொல்லி என்னுடைய நாமத்தை பார்த்தேன். என்ன செய்தி கொடுக்கிறது சொல்லி நேற்று ஒரு வார்த்தை மக்கள் செய்தி கொடுக்கிறது சொல்லணும். ஆண்டவர் அவருக்கு ஏற்ற ஒரு வார்த்தை காரணம் அதை எடுக்கும். அது அப்படி இருக்கக்கூடாது. இந்த தலைமையை வார்த்தை ஜெபித்தேன். அப்பொழுது நேற்று வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. கடைசி நேரம் வரைக்கும் ஒன்று இல்லை, வேற ஏதாவது வேலை வந்துட்டே இந்த தினத்துல அப்படிதான் சொல்லிட்டு போனேன். ஆண்டவரே, 4 நேரம் பேசுகிற நேரம் நான் தியானிக்கணும். இப்போ இவங்களோட பேர் இல்லையா, ஆண்டவர் தான் பேச சொல்லுவார் சொல்லி கொஞ்ச நேரமாக நான் தியானித்து கிடைக்கிறேன். கர்த்தர் நம்மளோட கூட பேசுவார். மிஸ்பா என்று சொன்னால் அர்த்தம் வந்து தெரியும். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? மிஸ்பா